இங்க ஒருத்தன் சின்ன வயசுல இருந்தே கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறான். அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் நினைச்சது மாதிரியே அவனுக்கு அரசாங்கத்துல வேலை கிடைச்சிருது. ஆனா அவன் நேரத்துக்கு எக்கனாமி ஃபால் ஆகி எல்லாரையும் லே ஆஃப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவனோட சீஃப் ஆபீசர் ஒரு பெரிய அமௌண்ட்டை காம்பன்சேஷனா கொடுத்து அவனை வேலையை விட்டு போக சொல்றாங்க. ஆனா அவன் வேலை தான் முக்கியம்னு அவங்க கொடுத்த பணத்தை ரிஜெக்ட் பண்ணிடுறான். சோ அந்த ஆபீசர் அவனை ஓட வைக்கிறதுக்காக ஆடுகளை பாத்துக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவனை அனுப்பி வைக்கிறாங்க. அங்க அவன் சஃபர் ஆவான்னு பார்த்தா அவன் போன 3 மாசத்திலேயே அங்க இருந்த ஆடுங்களை 2 மடங்கா ஆக்கிடுறான். சோ அந்த ஆபீசர் அடுத்ததா அவனை தீவிரவாதிகள் இருக்க ஒரு ஏரியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அவன் இங்க இருக்கவங்களோட க்ளோஸா பழகி ஒரு ஃபுட்பால் டீமையே உருவாக்கிடுறான். அதுக்கப்புறமா அவங்க வரிசையா அனுப்பிக்கிட்டே இருக்க ஒவ்வொரு இடத்துலயும் அவன் எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ அந்த ஆபீசர் வேற வழியே இல்லாம காம்பன்சேஷன் அமௌண்ட்டை ஏத்து கொடுக்குறாங்க. ஆனா அவன் அப்பவும் வேலை தான் வேணும்னு அந்த அமௌண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிடுறான். இதனால வெறுத்து போனவங்க கடைசியா அவனை ஒரு பனிப்பிரதேசத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி அங்க வேலை பார்த்தவங்க கரடி கிட்ட அடி வாங்கி மோசமான நிலைமையில இருக்காங்க. அதை பார்த்து ஷாக் ஆனவன் ஒரு வழியா வேலையை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிடுறான். ஆனா அடுத்த நிமிஷமே அவனோட கொலீகுன்னு சொல்லிட்டு ஒரு அழகான பொண்ணு உள்ள வர்றா. அவளை பார்த்ததுமே அவனுக்கு வேலையை விட்டு போகணுங்கிற எண்ணம் மொத்தமா போயிருது.